கடந்த ஞாயிற்றுக்கிழமை நமது கைகளிலே குருத்தோலையை ஏந்தி ஆர்ப்பரித்து ஆண்டவர் இயேசுவை கல்வர்கள் கரம் ஒப்புவித்து அவரோடு பாடுகள் அனுபவித்து நம்மை இன்றைய உயிர்ப்பு பெருவிழா அவரது மகிழ்விலே நம்மை பங்கு கொள்ள அழைப்பு விடுத்திருக்கின்றார். கடந்த புனித வியாழன் என்று அவருடைய திருவுடலை உண்ணும் பாக்கியத்தை நாம் பெற்றோம். நற்கருணை பவனியிலே அவருடைய உடனிருப்பையும் அவரோடு இருக்கின்ற அந்த உறவையும் அவரது துன்பத்திலே நாம் பங்கு பெற்றோம். அவருடைய பாடுகளை கண்டோம், கேட்டோம், சிந்தித்தோம். திருச்சிலுவை முத்தம் செய்து அவரது திருக்காயங்களை அதிலிருந்து வருகின்ற அந்த நறுமணத்தை நாம் அனைவருமே நுகர்ந்தோம். இவ்வாறாக அவரது பாடுகளில் முழுமையாக பங்கேற்று உடனிருந்து நம்மை அவரது உயிர்ப்பின் மகிழ்வில் பங்கு கொள்ள அழைப்பு விடுத்திருக்கின்றார். அந்த உயிர்த்த ஆண்டவர் அளிக்கின்ற அந்த சமாதானத்தை, அன்பை, அமைதியை உங்களோடும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரோடும் இங்கு இருக்கின்ற குருக்கள் சார்பாக எங்களுடைய ஜெபங்களையும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் உங்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். Thank you. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர். Praise the Lord. 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 கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு மிக பெரிய பொக்கிஷம் எது என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்த மிக பெரிய பொக்கிஷம் எது என்று கேட்டால் என்ன உங்களுடைய பதில்? உயிர். ஒரு சில பேர் வீடுன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வீடு, காரு, இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். ஆனால் கடவுள் நமக்கென்று கொடுத்திருப்பது இந்த வாழ்க்கை. இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த வாழ்க்கையை ஒவ்வொருவருமே நிறைவாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த நிறைவான வாழ்வை கொடுப்பவர் கடவுள். அவர்தான் வாழும் கடவுள், நம்மை வாழ வைக்கின்ற கடவுள் என்று சொல்லுகின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் 20வது அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கின்றது, நம்முடைய கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் மனிதர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். ஆனால் நம்முடைய கடவுள் மட்டும் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றது. அதைத்தான் இறைமகன் இயேசு யோவான் எழுதிய இந்த நற்செய்தியிலே, நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வையே பொறுப்பொருட்டு நமது இறைமகன் இயேசு இறந்து இன்று உயிர் பெற்று நம்மோடு வாழ பயணிக்க ஆசைப்படுகின்றார், விரும்புகின்றார். ஆனால் நாம் அந்த வாழும் கடவுளோடு வாழ்வதற்கு நாம் விரும்புகின்றோமா என்ற ஒரு சிந்தனை கேள்வியை நம்முள் எழுப்பிக் கொள்வோம். இன்று இரவு 3-4 வாசகங்களை நாம் கவனித்தோம். அந்த வாசகங்களிலும் ஆண்டவர் வாழ்வை பற்றி தான் பேசுகின்றார். அந்த வாழ்வு புதிதனை படைத்தார், அந்த மனிதனுக்கு உயிரை கொடுத்தார், வாழ்வை கொடுத்தார். விடுதலை பயண நூலிலே வாசித்தோம், இஸ்ராயல் மக்கள் எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து
எருசலேம் அழிவுகளிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எழுந்து நடக்க இறைவன் அவர்களுக்கு துணை செய்தார் என்றும், இன்னும் அதே இறைவன் அவர்களுக்கு பகலிலே மேகத்தூணாகவும் இருளிலே நெருப்பு தூணாகவும் அவர்களோடு நெருக்கமான இறைவனாகவும் வாழும் கடவுளாகவும் வாழ வைக்கக்கூடிய கடவுளாகவும் அவர்களோடு பயணித்தார். அவர்களுக்கு வாழ வழிகளை கற்றுத்தந்தார் என்பதைத்தான் இன்றைய அந்த 4 வாசகங்களும் நமக்கு ஒருமித்த கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தன்னுடைய கண்களையும் எண்ணங்களையும் மனங்களையும் உயர்த்தி நம்முன் நடக்கக்கூடிய இறைவனாக, நம்மை வழிநடத்தக்கூடிய இறைவனாக இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட இந்த இறைமகன் இயேசு மரணம் கல்லறையிலே நின்று இருந்தால், ஒருவேளை அவர் அங்கிருந்து அவர் உயிர்ப்பு பெறவில்லை என்றால் திருச்சபைக்கு வழி இல்லை, கிறிஸ்தவத்திற்கு வேலை இல்லை, நமது நம்பிக்கை பயனற்றதாக இருக்கும். இன்னும் அவரது உயிர்ப்பினால் தான் விசுவாசம், இந்த நம்பிக்கை நங்கூரமிடப்பட்டு இருக்கின்றது. இந்த திருச்சபை பிறந்திருக்கின்றது, இந்த திருச்சபை தலை தோங்கி நிற்கின்றது. எத்தனையோ ஆண்டுகள் ஆயும் இந்த திருச்சபை மகிழ்வோடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இயேசுவின் உயிர்ப்பினால் இன்று அந்த கல்லறையில் இருக்கின்ற அந்த கற்கள் உடைந்து இந்த உலகம் அதிர்ந்து இந்த மனிதம் மலர்ந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அதிலும் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதில் நம்பிக்கை நமக்கு தென்பட இருக்கின்றது என்பதைத்தான் ரோமையருக்கு எழுதிய இந்த திருமுகம், இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார், சாக மாட்டார், இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார், ஒரு முறை நமது பாவங்களுக்காக இறந்தார், இப்போது வாழ்கின்றார், கடவுளுக்காக வாழ்கின்றார். Praise the Lord. 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 இங்க என்ன தலைப்பு எழுதியிருக்கின்றது? ஆண்டவரின் உயிர்ப்பு விழா தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். என்ன அது கீழே என்ன எழுதிருக்கு? வாழ்வோரின் கடவுள். வாழும் கடவுள், வாழ்வோரின் கடவுள் என்ற இந்த மைய சிந்தனை தான் நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆழமான கருத்தை கொண்டது. பொதுவாக மனிதர்களுடைய வாழ்விலே கடவுளுடைய பங்கு, அவர்களின் நம்பிக்கை மற்றும் இந்த ஆன்மீக வாழ்வை மையப்படுத்தியதுதான் இந்த மைய சிந்தனை. இதற்கு திருவிவிலியம் பல கருத்துக்களை நமக்கு கொடுக்கின்றது. இன்று உங்களோடு இந்த வாழ்வோரின் கடவுள் எப்படி மனித வாழ்விலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை பற்றி ஒரு 2 நிகழ்வின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வில்மா ரூட்லோஃப் என்ற ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர், அந்த குடும்பத்திலே 19 பிள்ளைகள், அதில் இவரும் ஒருவர். அவர் பிறந்தபோது இளம்பிள்ளை வாதம் என்ற அந்த ஒரு நோயால் படுத்த படுக்கையால் மட்டுமே அவரால் வாழ முடியும். மருத்துவர்கள் எல்லாருமே கைவிரித்து விட்டார்கள். ஒரு நாளும் இவருடைய வாழ்விலே எழுந்து நடக்க முடியாது, படுக்கையில் தான் இவருடைய வாழ்வு முடிவு பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் அவளுடைய தாய் என்ன செய்தாள் என்று தெரியுமா? விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒளியாது என்ற அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய மகளை அவள் வழிநடத்தினார். நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை அந்த முடக்குவாதமுற்றவன் தேடி வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் உடனே எழுந்து நடந்தான். அந்த எழுந்து நட என்ற அந்த ஒரு வார்த்தையால் தன்னுடைய மகளை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்துவதிலும், ஊக்கப்படுத்துவதிலும், ஆதரவு காட்டுவதிலும், தூண்டுவதிலும்
இதனால் இந்த மகளிடம், இந்த பெண்ணிடம் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஆழப்படுத்தப்பட்டது. ஆகவே படுத்து கிடந்தவள் எழுந்து நிற்க ஆரம்பிக்கின்றாள். எழுந்து நிற்க ஆரம்பித்தவள் அவள் நடக்க ஆரம்பிக்கின்றாள். நடக்க ஆரம்பித்தவள் ஓட ஆரம்பிக்கின்றாள். ஓட ஆரம்பித்தவள் வெற்றியை தேடி